இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு பள்ளிப்பாளைய சிக்கன் 1 கிலோ வச்சு செய்ய போகிறோம். இப்போ நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கட்டும். நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மசாலாவில் எல்லாம் பிரண்டு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு நல்லா மேலே வந்துருச்சு. என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு பள்ளிப்பாளைய சிக்கன் 1 கிலோ வச்சு செய்ய போகிறோம். என்னென்ன பொருட்கள் இதுக்கு தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கொங்கு நாட்டு ட்ரை சிக்கன் செய்கிறதுக்கு, பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு 3-4 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். காஞ்ச மிளகா, குச்சி மிளகாவும் எடுத்திருக்கோம், குண்டு மிளகாவும் எடுத்திருக்கோம், 2 மிளகாவும் எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ போட போகிறது கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், பொடிசாக நறுக்கி தேங்காவை பொடிசாக நறுக்கியிருக்கோம். இது என்ன, அதை வறுத்து போட போகிறோம். அதனால் பொடிசாக நறுக்குன தேங்காய் பல், நாட்டு வெங்காயம், சாம்பார் வெங்காயம், அதையும் குறுகலாக நறுக்கி நெடுக்கு வாட்டத்தில் குறுகலாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போகிறதால பச்சை மிளகா பேருக்கு சும்மா ஒரு வாசனைக்காக போட போகிறோம். இஞ்சி குறுகலாக நறுக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறோம். இஞ்சி எப்படி குறுகலாக நறுக்கி ஒரு வழக்க சின்ன இந்த இடிக்கிறது இருந்தால் இடிச்சும் போடலாம், இல்லை மிக்சியில் ஒரு சுற்றி போடலாம். அதே மாதிரி தான் பூண்டு, அதையும் க்ரஷ் பண்ணி தான் போட போகிறோம். பேஸ்ட்டு தனியாக வச்சுருக்கோம். தூள் உப்பு, கல் உப்பு, எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு லெமனு இதில் புழிஞ்சு விட போகிறோம். ஏன்னா அந்த கவுச்சி நாத்தம்னு சொல்லுவாங்க, சிக்கனுடைய அந்த கொச்சை நாத்தம் வாடை வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபுல் லெமனை சாறை ஜூஸை புழிஞ்சிடலாம். ஒரு லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ சும்மா ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரே ஒரு டீஸ்பூனில் உள்ள இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சோண்டு சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும். டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூனு, அதில் ஒரு கைப்பிடி போடுறோம். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பிரட்டி இது ஓரம் இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தை, ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். 150 ml சாதாரண நம்ம ஆயில், குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு சாம்பார் வெங்காயம் 300 கிராம் போடுறோம், அல்லது 400 கிராம் போடலாம். சாம்பார் வெங்காயம் கிடைக்கலன்னா வெள்ளாரி வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ இந்த குச்சி மிளகா 1 கிலோ சிக்கனுக்கு 12 மிளகா போடுறோம். 12 மிளகா குச்சி மிளகா போடுறோம். இந்த குச்சி மிளகாயை உள்ள விதை இருக்குல்ல, இந்த விதையை இப்படி கொட்டிட்டு பாருங்க, விதையை எடுத்துடணும். எடுத்துட்டு சிறுசாக அப்படி பிச்சு சின்ன துண்டா இந்த விதையை எடுத்துடலாம். இந்த விதையை எடுத்துடுறோம். இப்படி எடுத்துடுற விதையை தட்டிட்டு சின்னதாக, ஏன்னா விதை போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் இது ஒரு 12 மிளகா சின்னதாக கிள்ளி, ஏன்னா பெருசாக போட்டால் வாயில் கடிப்படும், ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சின்னதாக இந்த விதையை எடுத்துருங்க. அந்த குச்சி மிளகாவில் ஒரு 12 மிளகா போட்டோம். இந்த குண்டு மிளகாயில் ஒரு 4 போடுவோம். குண்டு மிளகா அதே மாதிரி விதையை எடுத்துகிட்டு சின்னதாக கிள்ளி ஒரு 4 மிளகா போட்டுக்கிடுவோம். முழு பூண்டு தோல் எடுக்கலை, தோல் எடுக்காமல் 50 கிராம் பூண்டை நச்சு அதே மாதிரி இப்படி க்ரஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, நச்சு அதையும் போட்டுக்கலாம். 50 கிராம் இஞ்சி தோலை சீவிட்டு இதே மாதிரி பொடிசாக க்ரஷ் பண்ணி நச்சு போட்டிருக்கோம். நச்சை
இஞ்சி 50 கிராம், இந்த தேங்காய் பாருங்கள் எப்படி ஒரு 5 பல்லு, அந்த சில்லுன்னு சொல்லுவாங்கள்ல 5 துண்டு, அதாவது ஒரு 1/4 முடி, அரை முடி கூட கிடையாது, ஒரு 1/4 முடி தேங்காவை பொடிசாக அப்படி அரிஞ்சிருக்கோம். அரிஞ்சு அதையும் இந்த எண்ணெயில் போட்டுடலாம். அது இந்த எண்ணெயிலேயே சுருண்டு வரட்டும். நம்ம அதில் காஞ்ச மிளகாய் இதுக்கு ஹைலைட்டு, ஒரு 2 பச்சை மிளகாயை இப்படி கீறி ஒரு வாசனைக்காக, இது ஒரு தனி பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக 2 பச்சை மிளகாய் இதில் இப்படி உடச்சி அப்படி போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு அலசிட்டோம், அலசின கருவேப்பிலையை அதில் போட்டுக்கலாம். டீஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், கலருக்காக, இது உரப்பவில் இருக்காது, ஒரு டீஸ்பூன் இதில் போடுறோம் கலருக்காக. தீ சிம்மில் தான் வச்சுருக்கோம், இந்த பாருங்கள் தீ சிம்மில் தான் இருக்குது. தீ சிம்மில் வச்சு பொறுமையாக, ஏன்னா அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு தட்டி தட்டி நச்சு போட்டிருக்கோம், அது அந்த தேங்காய் போட்டிருக்கோம், அதெல்லாம் அதிலே எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். காஷ்மீர் மிளகாத்தூள் தேவைப்படுறவங்க போட்டுங்க, கலருக்காகத்தான் போட்டிருக்கோம், இது உரப்பு கொடுக்காது, உரப்பு காரம் கொடுக்காது. நம்ம சும்மா ஒரு கலருக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், அதனால் தேவைப்படுறவங்க போட்டுங்க, தேவைப்படாதவங்க விட்டுடலாம். எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. தேங்காய், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா, சாம்பார் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து நல்லா முருகி நல்லா எண்ணெய் மேலே நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள், இஞ்சி, லைட்டாக ஒரு உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சிக்கனை போட்டுடலாம். நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மசாலாவில் எல்லாம் பிரண்டு வரட்டும். நல்லா ஒரு பிரட்டிக்குங்க. இந்த சிக்கன் பீஸு நீங்கள் சின்ன சின்ன துண்டாக கூட போட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டாக இதையே ஒரு 3 பீஸ் 4 பீஸாக கூட வெட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு பிரட்டி வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை பிரட்டி வைக்கும்போது அது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தீயை சிம்மில் தான் வச்சுருக்கோம். சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெய் மசாலாலே அப்படி பிரண்டு வரட்டும். நம்ம தண்ணி இன்னும் ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் சிக்கனில் உள்ள தண்ணியே விட்டு வரட்டும். அப்போ அந்த மசாலாவுடைய டேஸ்டெல்லாம் சிக்கனில் இறங்கும். அதுக்காக அப்படி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், அந்த கறியுடைய பச்சை கலர் போய் கறி நல்லா ஓரளவுக்கு வெந்து வெள்ளை கலர்லாம் மாறி இருக்குது. ஆனால் இன்னும் வேகணும், மசாலாலாம் இல்லை போய் வேகிறதுக்கு. இந்த சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ், அதாவது எம்எல்லில் ஒரு 200 ml தண்ணி விடுவோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கோம், அப்படியே மூடி வைப்போம். இப்போ ஓப்பனில் வச்சு தீ ஹையில் வச்சுக்கலாம். தீயை ஹையில் வச்சு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும், அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே பிரட்டி விடுவோம். தீ நல்லா ஹையிலே இருக்கட்டும். ஓப்பனில் வச்சா தான் இந்த தண்ணி ட்ரை ஆகும். மூடி வச்சா சிக்கன் வேகும், ஆனால் ட்ரை ஆகாது. இப்போ நம்ம ஓப்பனில் வச்சு 10 நிமிஷம் அப்படி பிரட்டி விடுவோம், நல்லா ட்ரை ஆகி வரட்டும். ஆனால் தீயை ஹையில் வைக்கும்போது நம்ம கீழே இப்படி பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். தீயில் ஹையில் வச்சு நம்ம செய்யும்போது அடிக்கடி பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். வாசனைக்காக அந்த நல்ல பெப்பர் வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூனு பெப்பர். தேவைப்படுறவங்க போட்டுங்க, தேவைப்படாத விட்டுருங்க. ஏன்னா இந்த பெப்பர் வாசனை போட்டால் தான் ட்ரை பண்ணக்கூடிய சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், ஒரு மணமும் கொடுக்கும். நல்லா ட்ரை ஆக பெப்பர் நல்லா தனியும் வாடை கொடுக்கும். பெப்பரை எப்போவுமே பெப்பரும் கரம் மசாலாவும் எந்த ஒரு பொருளுக்கும் முதல்ல போடக்கூடாது.
லாஸ்ட்டாக தான் போடணும். லாஸ்ட்டாக போட்டு கரம் மசாலா ஆனாலும் சரி, பெப்பர் பவுடர் ஆனாலும் சரி, கடைசியில் தூவி அதை ஒரு பரட்டி ஒரு 2-3 நிமிஷம் அந்த சூட்டில் விட்டுட்டு இறக்கிடணும். சிக்கனும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ட்ரை தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். நல்லா அருமையான முறையில் பள்ளிப்பாளையம் கொங்கு நாட்டு சமையல் முறைப்படி அருமையாக ரெடியாக இருக்குது. நல்லா அந்த எண்ணெயிலேயே பிரண்டு வரும்போது அந்த வெங்காயம் நல்லா கருகும் போதும் அந்த தேங்காய் வரும்போதும் இஞ்சி பூண்டு நம்ம க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம், நச்சு போட்டிருக்கோம், அதுவும் நல்லா எண்ணெயில் பொரிய ஒரு தனி வாடை. அதேமாதிரி காஞ்ச மிளகா எண்ணெயில் நல்லா நல்லா பொரிஞ்சு வரும்போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொங்கு நாட்டு பள்ளிப்பாளைய ட்ரை சிக்கன் செஞ்சுருக்கோம். அருமையான முறையில் நல்ல வாசனை அருமையாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.